நேய அனந்த சுகதாஹார அகண்டானந்த விக்கிரகம் ஜயாதிமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும் ராகாதிரோகான் சததானுஷக்தா நசேஷகாய பிரசுதானசேஷான் ஔத்சூக்யமோக ரதிதாஞ்சகான யோ பூர்வவைத்யாய நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் மோகம் முதலிய கட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறெடுக்கப்படுகின்றதோ அந்த சாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம் என இந்த பாடல் சொல்லிட்டு ஒரு பாட்டு பார்க்கலாம். பித்தனே பிறை சூடிடும் சித்தனே எமை ஆட்கொள்ளும் அப்பனே நடமாடிடும் நாயகா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அத்தனே அருளாகிய முதலே உமை பார்க்கும் ஈசனே அருள்வாய் பரமேஸ்வரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஆதியே அனலாகிய ஜோதியே மறை போற்றிடும் வேந்தனே தொழுவோம் அருளீஸ்வரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. தொழுகிறேன் உனை வேண்டியே அழுகிறேன் இந்த பிறவியில் உழல்கிறேன் என்னை காத்திடு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஊழ்வினை இப்பிறவியில் தீருமோ உன் கழல் வந்து சேரவே விழிகளும் சேருமோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஆடிடும் தில்லை சனி சிதம்பர வாசனே அருள் நடராஜனே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஓதினோம் சிவனருள் நாமமே அனுதினம் போதியே அவன் அருள் நாடினோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அன்னை நீ அருள் தரும் தெய்வம் நீ ஆட்கொள்ளும் தெய்வம் நீ வணங்கினோம் ஏந்தினோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இந்த 9வது அத்தியாயத்துல பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த தொழில்களை அந்த மும்மூர்த்திகள் எந்த காம்பினேஷன்ல செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்திருந்தோம். இன்னைக்கு சிஷ்யனுக்கு ஒரு டவுட். இந்த மனம்னு சொல்லக்கூடியதுதான் விஷ்ணுன்னு சொல்றீங்க, இந்த மனம்னு சொல்லக்கூடியதுதான் சக்தின்னு சொல்றீங்க, இந்த மனம்னு சொல்லக்கூடியதுதான் ஜலம்னு சொல்றீங்க, இந்த மனம்னு சொல்லக்கூடியதுதான் சுக்கிலம்னு சொல்றீங்க. அப்ப இந்த ஒரே ஒரு பொருளை இத்தனை பேர் சொல்றதுக்கு காரணம் என்ன? அது ஒரு பொருள் தானா இல்ல பல பொருளா அப்படின்னு நம்ம சிஷியனுக்கு டவுட் வந்துருச்சு. சரி, இப்ப இந்த மனம்னு சொல்லக்கூடியதுதான் விஷ்ணு, சக்தி, ஜலம், சுக்கிலம். இது எல்லாம் ஒரே ஒரு பொருள் தான். ஏன் அந்த மனதுக்கு
ஒரு தன்மை பல மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றங்கள் ஏற்படுறதால இந்த மாதிரி பலவிதமான பெயர்கள் அந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சோ இதுக்கு நாம ரியலா லைஃப்ல பார்த்துட்டு இருக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப நம்ம பால் எடுத்துக்கிறோம். பாலை நல்லா காய்ச்சுறோம். காய்ச்சி அதுல கொஞ்சமா புற குத்துனா என்ன ஆகுது? தயிர் ஆயிடுது. அந்த தயிர் எடுத்து கடைஞ்சி மோராக்குறோம். அந்த மோர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கிறோம். அந்த வெண்ணெயை காய்ச்சி நெய்யாக்குறோம். அந்த தயிர் புற போட்டோம் இல்லையா, அதுல லெசி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பால் காய்ச்சறோம் இல்லையா, அதை திரிச்சு சீஸ் ஆக்குறாங்க, பன்னீர் ஆக்குறாங்க. ஸோ பால் பவுடர் இது எல்லாமாகவும் அந்த பால் என்றதுதான் பேஸ். அந்த பால்ல சில மாற்றங்கள் செய்யும் பொழுது இத வெவ்வேறு பெயர்களா மாறுது இல்லையா, அதே மாதிரிதான் இந்த மனம் இருக்கு இல்லையா, அதுல சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி பலவிதமான பெயர்கள் உருவாகிறதுக்கு காரணம். சோ இது எப்படின்னு பார்க்கலாம். இப்ப அக்ஷரம். அக்ஷரம்னா நம்ம 5வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். இந்த அக்ஷராபியாசம் அதை சொல்லி பார்க்கும்போது இந்த அக்ஷரம்னா என்ன? அழிவில்லாதது, நாசமற்றதுதான் அக்ஷரம் சொல்றாங்க. அந்த மாதிரி அக்ஷரமாய் தானாய் இருக்கின்ற பொருள். தானாய் அப்ப அந்த அக்ஷரமாய் தானாய் இருக்கின்ற பொருள் என்னன்னு நம்ம அங்க பார்த்தோம் அப்படின்னா பிரம்மம்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அந்த அக்ஷரமாய் தானா இருக்கின்ற பொருள் ஆகாசமான வெளியாகிறது. இப்ப இந்த இடத்துல அக்ஷரமாவும் இருக்கிறது அதுதான், தானா இருக்கின்ற பொருளாவும் இருக்கிறது அதுதான், ஆகாசமாவும் இருக்கிறது அதுதான், அந்த வெளியாக இருக்கிறதும் அந்த ஒரே ஒரு பொருள் தான். அப்ப அந்த வெளியில இருந்து வெளியான அந்த ஆகாசத்துல இருந்து சதா சிவம்னு வரக்கூடியதும் அதுதான். அந்த சதாசிவம் என்ன பண்ணுது அப்படின்னா தானா இருக்கின்ற ஜோதின்னு சொல்லக்கூடியது அந்த சதாசிவத்தை தான் அப்படி சொல்றாங்க. அப்ப அந்த தானாய் இருக்கின்ற அந்த ஜோதிக்கு சலனம் ஏற்படும் பொழுது அது என்னவா மாறுது அப்படின்னா ஜீவனா மாறுது. அந்த ஜீவனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆத்மா, சைத்தன்யன்னு சொல்றோம். அத தேகம்னு சொல்றோம். இப்ப அந்த தேகம்னா என்ன அப்படின்னு நம்ம 3வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். இந்த ஜீவசக்தியான வாயுவை தான் தேகம்னு சொல்லப்படுறது. இப்ப அந்த தேகத்துல இருந்து என்ன ஆவியாக வியர்வையாக அக்னி சுரூபமா இருக்கிற அந்த சுக்கிலம் உண்டாகிறது. எங்க இருந்து? இந்த தேகத்துல இருந்துதான் உண்டாகிறது. அந்த சுக்கிலத்துக்கு என்ன பேரு? மனம். அந்த மனம் என்ன ஆகுது? அடுத்தது ஜலமா இருக்கக்கூடியது அந்த மனம்தான், விஷ்ணுவா இருக்கக்கூடியது மனம்தான், சக்தியாக இருக்கக்கூடியதும் மனம்தான். அப்ப இந்த சக்தி இல்லைன்னா இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய எந்த சிருஷ்டியுமே இல்லை. அதாவது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் எதுவுமே சக்தி இல்லைன்னா கிடையாது. அப்ப சக்தி அப்படின்னு இந்த இடத்துல எதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தா இந்த சுக்கிலத்தை தான் சக்தின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த சுக்கிலம் இருந்தாதான் இந்த உலகத்தோட உற்பத்தி, சிருஷ்டி இது எல்லாமே உண்டாகும். சுக்கிலத்துல இருந்துதான் எல்லாம் உண்டாகுது. சுக்கிலம் இல்லைன்னா இல்ல. இத நம்ம 2வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். சோ சுக்கிலம் தான் எல்லாத்துக்குமே பேஸு. இது இருந்தாதான் இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிரினங்களும் இந்த சுக்கிலத்தை வச்சுதான் சிருஷ்டி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதே மாதிரி இந்த சுக்கிலமா இருக்கின்றது இந்த ஸ்வேதஜமாகும் இந்த பிரம்மாண்டம்னு சொல்லக்கூடியது. அந்த சிரசதான் பிரம்மாண்டம்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்ப சமுத்திரம் இருக்கு, பார்த்திருக்கோம் நாம எல்லாரும். அந்த சமுத்திரம் இருக்கு இல்லையா, அது நீர் நிறைஞ்சி அப்படியே ஃபுல்லா காணப்படுது. அதனாலதான் அதை நம்ம சமுத்திரம்னு சொல்றோம். இப்ப அந்த சமுத்திரத்துல நீரே இல்லை, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அது ஒரு ஆழமான தரிசா இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இடம் அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா. அப்ப அதை நம்ம எப்ப சமுத்திரம்னு சொல்லுவோம் அப்படின்னா அதுல நீர் நிறைஞ்சு காணப்படும் போதுதான் அதை நம்ம சமுத்திரம்னு சொல்றோம். சரி, இந்த சமுத்திரத்துல இப்ப நீர் குமிழிகள் உண்டாயிருக்கு, நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. சோ இந்த நீர் குமிழிகள் எப்படி அந்த சமுத்திரத்துல உண்டாகுது? அந்த சமுத்திரத்துல இருக்க அந்த ஜலம் இருக்கு இல்லையா, அதுக்கு சலனம், அதாவது அசைவு ஏற்பட்டு அலை அடிக்குது. அலை அடிக்கும் பொழுது அதுல இருந்து அந்த நீர் குமிழிகள் அழகா உருண்டையா முட்டை வடிவத்துல கலர்ஃபுல்லாலாம் ஜொலிக்கும், அப்படியே பல பளிங்கு மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த ஜலத்து மேல அது காணப்படுது. ஆனா இந்த அலை அடிக்கும் பொழுது உண்மையாவே உண்டானது என்னன்னு பாத்தீங்கன்னா நுரைதான் உண்டாகும். அந்த நுரையில இருந்துதான் நீர்க்குமிழி உண்டாயிற்று. அப்ப இப்ப இந்த இடத்துல ஜலம் இருக்கு, தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி இருக்கிறதால சமுத்திரம்னு சொல்றோம்.
தண்ணீரே இல்லைன்னா அது சமுத்திரமே கிடையாது. தண்ணீரே இல்லைன்னா அந்த இடத்துல அலை அடிக்க போறதும் கிடையாது. அலை அடிக்கலைன்னா நுரை வரப்போறதும் கிடையாது. நுரை இல்லைன்னா நீர்க்குமிழியும் வரப்போறது கிடையாது. அப்ப இங்க எல்லாத்துக்குமே பேஸ் எது? அந்த தண்ணீர். அந்த தண்ணீர் இல்லைன்னா இந்த மாதிரி பல நிலைகள்ல அந்த தண்ணீர் மாற்றம் ஏற்பட்டிருக்காது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த ஆகாசம். இந்த ஆகாசம் என்ன பண்ணுது? நம்ம சமுத்திரத்துல இப்ப நீர் நிறைச்சதால அது சமுத்திரம்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி அந்த ஆகாசத்துல நீர் நிறைக்கிற மாதிரி வாயுவை நிறைக்கிறோம். வாயுவை நிறைச்சா அதுக்கு என்ன பேருனா மாயா சமுத்திரம். இப்ப இந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த பூமியில இருக்க சமுத்திரத்துல அலை அடிக்குது இல்லையா? அலை அடிச்சுதான் என்ன ஆகுது? நுரை உண்டாகுது. அதே மாதிரி அந்த ஆகாசத்துல இருக்க அந்த மாயா சமுத்திரத்துல அலை அடிக்கும் பொழுது மனமாகிய நுரை உண்டாகுது. இப்ப இந்த பூமியில இருக்க சமுத்திரத்துல அந்த நுரையில இருந்து நீர்க்குமிழி உண்டாயிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அந்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய அந்த மனமாகிய நுரையில இருந்து அகங்காரமான நீர்க்குமிழி உண்டாகிறது. சோ இப்ப இந்த இடத்துல ஜலம் பேஸ். ஜலம் இல்லைன்னா அந்த இடத்துல அலை அடிக்க போறது இல்ல, நுரை வர போறது இல்ல, நீர்க்குமிழி வரப்போறது இல்ல. அதே மாதிரி இந்த ஆகாசத்துல அந்த வாயு இல்லைன்னா மாயா சமுத்திரம் உருவாக போறது கிடையாது, மனம் உருவாக போறது கிடையாது, அகங்காரம் உருவாக போறது கிடையாது. இப்ப இந்த சமுத்திரத்துல நீர்க்குமிழி எப்படி இருக்கு? அந்த தண்ணீர் பரப்புல மேல அழகா உருண்டையா முட்டை வடிவத்துல ஜொலிச்சுட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி அந்த மாயா சமுத்திரத்துல அந்த அகங்காரமான நீர்க்குமிழி நம்ம ஜீவசக்தியான அந்த வாயுல இந்த நீர்க்குமிழிய போல அதுவும் அது மேல இருக்குது. இந்த நீர்க்குமிழி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செகண்ட் கூட ஆகாது, அது அதுலயே அழிஞ்சு போயிட்டு அந்த ஜலம் கூடவே ஐக்கியமாகிறதுக்கு. அதே மாதிரி நம்ம அகங்காரமா இருக்கக்கூடிய அந்த நீர்க்குமிழி நாம யாருன்னே அந்த அகங்காரத்துக்கு தெரியாது. ஆனா நாம ரொம்ப பெரிய ஆளும், மத்தவங்க எல்லாம் ரொம்ப கீழே, அந்த மாதிரி எல்லாம் துர் அபிமானத்தோட இருக்கு. சோ அந்த நீர்க்குமிழி எப்ப உடைஞ்சி அந்த ஜலத்தோட ஐக்கியமாகுதோ அதே மாதிரி இந்த அகங்காரமா இருக்கின்ற அந்த நீர்க்குமிழி உடைந்து நம்ம ஜீவசக்தியான அந்த வாயுவோட போய் ஐக்கியமாயிடும். அப்ப நாம இங்க பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரே ஒரு பொருள் தான். அந்த பொருள்ல இருந்து எங்க அக்ஷரத்துல இருந்து தானா இருக்கக்கூடிய பொருள் வந்துச்சு. தானா இருக்கக்கூடிய பொருள் ஆகாசமாச்சு, வெளியாச்சு. அதுல இருந்து சதாசிவம் வந்துச்சு. சதாசிவத்துல இருந்து ஜோதி வந்துச்சு. ஜோதிக்கு சலனம் ஏற்பட்டது. சலனத்துல இருந்து ஜீவன் வந்தது. ஜீவன் ஆத்மான்னு சொன்னோம். ஆத்மாவை சைத்தன்யம்னு சொன்னோம். அந்த சைத்தன்யத்தை தேகம்னு சொன்னோம். தேகத்துல இருந்து ஆவி உருவாச்சு. ஆவியா இருக்கிறதுக்கு அப்புறம் வியர்வை உருவாச்சு. அக்னி சர்ப்பமாச்சு. அதுக்கப்புறம் சுக்கிலமாச்சு. அந்த சுக்கிலம் தான் மனமாச்சு. மனதுல இருந்து ஜலம் உருவாச்சு. ஜலத்துல இருந்து விஷ்ணு உருவாச்சு. விஷ்ணுல இருந்து சக்தி உருவாச்சு. இந்த சக்தி தான் சுக்கிலம். சோ இதே மாதிரி ஒரே ஒரு பொருள் தான், அதுல பல மாற்றங்கள் ஏற்படுது. மாற்றங்கள் ஏற்படும் பொழுதும் அதோட தன்மையும் அதோட பேரும் மாற்றங்களுக்கு உண்டாகிறதால இந்த மாதிரி ஒரே ஒரு பொருளுக்கு பலவிதமான பெயர்கள் வர காரணமா இருக்குன்னு சொல்லி இந்த 10வது அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். நம்ம நேற்று வரைக்கும் 9வது அத்தியாயத்துல பார்த்தோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன். இதுல முக்கியமாக பிரம்மாவை பத்தி பார்த்தோம். அதிலையும் பிரம்மாவுக்கு 4 முறையில் உறவு வர வேண்டும் என்ற முறையில வேதங்கள்ல விளக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அந்த சரஸ்வதியினுடைய நிலை தாயாகவும் தங்கையாகவும் சகோதரியாகவும் மனைவியாகவும் மகளாகவும் இத்தகைய நிலைகளுக்கான காரணம் என்பதை பற்றியும் என்ன என்பதையும் பார்த்தோம். பொதுவாக உலகத்தில் சத்துவகுணம் விஷ்ணுவுக்கு இருக்கிறது என்றும் ரஜோகுணம் பிரம்மாவுக்கு இருக்கிறது என்றும் தாமச குணம் ஆகிறது சிவனுக்கு இருக்கிறது என்றும் தவறாக கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய உண்மைத்தன்மையைத்தான் ஞானபிதா தெளிவுபடுத்துகிறார்.
சிவனானது ருத்ர ரூபமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார், அக்னி சொரூபமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். அத்தகைய அக்னி சொரூபமாக இருக்கக்கூடியது அந்த ஜீவசக்தியானது திராவியத்து, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அது விரயமாகிக் கொண்டிருக்கிறது. அத்தகைய தன்மைதான் நான் எனும் அகங்காரத்துல அது திரவித்துக் கொண்டிருக்கிறது, நசிந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த சிவனாகிய அந்த தொழில் செய்யும் பொழுது, அந்த நிலை வரும் பொழுது அது பிரகாசிக்கின்றது. ஆனால் அது நசிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அததான் பாத்தீங்கன்னா சிவனுக்கு தமோ குணம் என்று பலரால் சூட்டப்பட்டிருக்கிறது. அது உண்மையில் அப்படி கிடையாதது, அது சத்துவ குணம்தான். அதே மாதிரி விஷ்ணு தன்னுடைய மனமாகிய சுக்கிலம், அந்த மனமானது ஜீவசக்தியான வாயுவிலிருந்து தான் அது உற்பத்தி ஆகிறது. அந்த ஜீவன் இல்லை என்றால் மனம் இல்லை. அப்ப அதுக்கு விஷ்ணுக்கு சத்துவ குணம் கிடையாதது. மனம் என்பது ரஜோகுணம், அது இயங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் அதற்கு அடிப்படை தேவை சத்துவ குணம். அந்த ஜீவனிலிருந்து தான் அது உற்பத்தி ஆகிறது. அதனுடைய தொழில். ஆனால் இயல்பு, அதனுடைய இயல்பு பொறுத்த வரைக்கும் ரஜோகுணம் இயங்கிக் கொண்டிருப்பது தான். நான் எனும் அகங்காரமாகிய அந்த பிரம்மாவானது, அகங்காரம் எப்பயுமே அது இயல்பாவே அது தமோ குணம்தான். ஆனால் ரஜோகுணத்தை வைத்துத்தான் அது சிருஷ்டியை செய்கிறது. சிருஷ்டிக்கு கர்த்தா பிரம்மாவை படைப்புக்கு காரணம் என்றும், ஆனால் அந்த பிரம்மாவை படைத்ததே விஷ்ணுதான் என்பதை பற்றியும் நம்ம முன் அத்தியாயத்துல பார்த்தோம். இன்றைக்கு சீடனுக்கு மேலும் ஒரு சந்தேகம் வருகிறது. இப்ப மனம்தான் விஷ்ணுன்னு சொல்றீங்க, சக்தின்னு சொல்றீங்க, ஜலாம்சம் சொல்லும், சுக்கிலம் என்றும் ஜலாம்சமாகிய சுக்கிலமாக கற்பித்தீர்கள். இப்படி ஒரே வஸ்துதான் பலவிதமான மாறி வருவதன் இதற்கான அடிப்படை காரணம் என்ன? இப்ப கூட ஒரு பாலை உதாரணமாக கூறினார்கள். மேலும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில உதாரணத்தோட பார்க்கலாம். இப்ப நான் என்ற ஒரு கேரக்டர், இப்ப நானே என்னுடைய மனைவிக்கு பார்த்தா கணவனாக வருகிறேன், என்னுடைய பெண்ணுக்கு நான் தந்தையாக வருகின்றேன், என்னுடைய தாய்க்கு நான் புத்திரனாக வருகின்றேன். இதே மாதிரி நான் வேலை செய்யற இடத்துல என்னுடைய பாஸுக்கு நான் ஒரு தொழிலாளியா வரேன், இல்ல எனக்கு கீழே பல பேர் வேலை செஞ்சாங்கன்னா நான் முதலாளியாக வருகின்றேன். அதே மாதிரி இடத்துக்கு இடம், கேரக்டருக்கு கேரக்டர், ஒரே பர்சன் தான் அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற, அந்த தொழிலுக்கு ஏற்றுக்கொண்ட அந்த வேடத்துக்கு ஏற்ற தன்மைக்கு ஏற்றவாறு பல விதத்தில் பரிணமிக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. அதே போல்தான் இந்த மனமாகிய இந்த சுக்கிலமானது அது செய்யும், அது வேலைக்கு ஏற்றும் போது ஒரு சமயம் சக்தியாகவும் இருக்கின்றது, ஜலாம்சமாகவும் இருக்கின்றது. பல விதத்துல அது பரிணாமம் என்பது எடுக்கின்றது. இது ஒரே வஸ்து தான். அதான் முதல்ல அந்த ஒரே வஸ்து தான், அந்த அக்ஷரமாகுது, தானா இருக்கின்ற அந்த வஸ்து தான் ஆகாசமாகுது, அதுதான் வெட்ட வெளியாகின்றது, அதுதான் தானா இருக்கின்ற ஜோதி ஆகிறது. அதிலிருந்து சலனம் உண்டாக்கும் போதுதான் அது ஜீவன் ஆகிறது. அதிலிருந்து ஆவியாய் வேர்வையாய் அக்னி சொரூபமான சுக்லம் உண்டாவது, அதுதான் மனம் ஜலாம் சென்றது, அதுதான் விஷ்ணுன்னு சொல்றது, அதுதான் சக்தின்னு சொல்றது. அதுதான் அதுல இருந்துதான் சிருஷ்டி சிதி சம்ஹாரம் இதெல்லாம் அதுல இருந்து மூலமாக தான், அந்த ஒரே சக்தியின் மூலமாகத்தான் அது செய்யப்படுகிறது. அதுக்குதான் ஞானபிதா மேலும் அந்த உதாரணத்தின் மூலமாக நமக்கு இதை தெளிவுபடுத்துறாரு. முதல் கேள்வி இந்த அத்தியாயத்துல மாயா சமுத்திரம், இந்த சித்தவித்தையினுடைய மாயா சமுத்திரம். அந்த மாயா சமுத்திரம் என்றாலே நமக்கு அதை புரிந்து கொள்வதே ஒரு மாயையாக இருக்கின்றது. அதுக்குதான் அந்த சமுத்திரத்தை வைத்தே ஞானபிதா இதில் உதாரணம் கொடுக்கின்றார். ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தில் நீர் நிரம்பி இருக்கிறது. நீர் இல்லை என்றால் வெறும் தரைதான், வெறும் பூமி மட்டும்தான் இருக்கும். அந்த நீர்நிலையில் அது காற்றடியுது, அதில் அலை வருது, அப்புறம் நுரை வருது,
அப்புறம் அதுல பபிள்ஸ் வருது, அதுல பல விதமான வர்ணங்கள் என்பது நமக்குள்ள தோணுகிறது. ஆனால் எல்லாமே அது நீரில் இருந்து தான் உண்டாயிற்று. அது உலகத்தினுடைய அந்த மாயையினுடைய இயல்பால அந்த நீர்க்குமிழி மேல பல வர்ணங்களாக அது ஜொலிக்கின்றது. அதுக்குதான் மாயைக்கு இந்த இடத்துல உதாரணமாக சொல்கிறார் ஞானபிதா. பூமி மேல எப்படி தண்ணீர் இருக்கிறதோ, இந்த ஆகாசம் என்ற இந்த வெட்ட வெளியில அந்த மாயா சமுத்திரத்தில் அதுதான் என்ன இருக்கு, அதுல தண்ணி இருக்கிறது. அது பதில் இது வாயு ரூபமாக இருக்கிறது. அப்ப அதுல இருந்துதான் நீர்க்குமிழி உருண்ட அந்த அதுல இருந்த சமுத்திரத்தை ஜலந்தானே அலை. சமுத்திரத்துக்குள்ள தண்ணி தானே அலையாவும் இருக்குது, நுரையாவும் இருக்கிறது, எப்படி வேணாலும் இருக்கிறது. அப்ப அதே மாதிரிதான் இந்த வாயுனுடைய சலன நிமித்தம் இந்த ஆகாசமாகிய அதுலதான் பலவிதமான அந்த வாயுனுடைய அந்த மாயா சமுத்திரத்துலதான் அந்த வாயுனுடைய அலையில தான் சலன நிமித்தம் நுரையா இருக்கின்ற அந்த மனம் உண்டாவது. அதுலதான் அந்த அகங்காரமாயிருக்கின்ற அந்த நீர்க்குமிழியும் அதில் தான் உண்டாகிறது. அது எப்படி ஒரு ஜலம் ஒரு நுரையா மாறுது, நீர் குமிழியா உண்டாயிற்றோ, அதே போலதான் ஜீவசக்தியான வாயு மனதாகவும் அகங்காரமாகவும் அது உண்டாகுது. அந்த நீர்க்குமிழிகள் எந்த விதத்துல ஜலத்தில் தானே அந்த தண்ணி மேலதான், அது ஜலத்தின் மேலேதான் அது இருந்தது. இதே பிரகாரம் தான் அகங்காரமாயிருக்கின்ற அந்த நீர்க்குமிழியும் இந்த ஜீவசக்தியான வாயுத்தான அந்த வாயுவிலேயே அது மேல இருக்குது. அதால இந்த பளிங்கு நிறம் அதனால அதில் கூடி பிரதிபிம்பித்து அதாலேயே நம்ம யார் என்று அறிய முடியாமல் நான் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவன், சர்வமும் எனக்கு கீழாகும்படி இந்த மாதிரி துர் அபிமானம் நமக்கு நாமே நம்ம மேலே இருக்குது. அப்ப அதுக்குதான் முன் சொன்ன இந்த நீர்க்குமிழி ஒரு நிமிஷ நேரத்துக்கள் உடைந்து அது உண்டாயிருந்த ஜலத்திலேயே லயிக்கிறது, அது ஜலமாயே போயிடுது. அதே போலதான் அகங்காரமாயிருக்கின்ற இந்த நீர்க்குமிழிகள் தன்னைத்தான் அறியாமல் அபிமானித்து கொஞ்ச நேரத்துக்குள்ள அது உடையுது. அது உண்டான ஜீவசக்தியான வாயுவிலேயே தண்ணில் தானே அது லயிக்கிறது. அதேதான் அது ஒரே வஸ்துவாக இருக்கின்ற இந்த பிரகாரம் எல்லாம் இந்த ஒரே வஸ்துல இருந்தா இந்த மாதிரி பல விதத்துல அது உண்டாச்சு. இதெல்லாம் பல மாற்றங்களை உண்டானதால அது ஒவ்வொரு மாறுதலுக்கு அனுசரித்து அதனுடைய செயலுக்கு அனுசரித்து அதனுடைய தொழிலுக்கு அனுசரித்து அப்படிதான் விஷ்ணுன்றதும் அதுக்குதான் சக்தின்னு சொல்றதும் அதுக்குதான் ஜலமாகும் சொல்றதும் அதுக்குதான் சுக்கிலன்னு சொல்றதுக்கும் அதுதான் பல விதத்துல அது பெயர்கள் என்பது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது பெயர் என்பது அது உண்டாகி கொண்டிருக்கிறது. இததான் ஞானபிதா நமக்கு இந்த 10ஆம் அத்தியாயத்துல நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அது அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் எது? நான் எனும் அகங்காரம். இந்த அகங்காரம் தான் நம்ம பல விதத்துல தியானம் செய்வதற்கு அடிப்படையாக தடையாகவே அதுதான் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. நமக்குள்ள இந்த தியானம் என்பது சரியாக முறையாக சதா பிராணாயாமம் எடுக்க முடியாமல் அடிப்படை தடையாக இருப்பதற்கு அது வெளியில இருந்து யாரும் கிடையாது. நமக்கு நாமே தான் நாம் தடையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். என்ன நம்ம எடுத்துக்கொண்ட கேரக்டர்ல இருந்து நம்ம அதால விடுவிக்க நம்மளால தெரியலன்றது இல்ல. அந்த பந்தத்தை விட்டு வரத்துக்கு நம்ம விருப்பப்படல. அதுதான் அடிப்படை காரணம். உண்மையில் நமக்குள்ள இந்த சித்த வித்தை சரிவர நடக்க வேண்டும் என்றால்
ஏதோ இந்த 1 மணி நேர பயிற்சி, 2 மணி நேர பயிற்சி, சதா பிராணாயாம பயிற்சி என்ற பல விதத்துல நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். இருந்தாலும் சரி, அது நான் எனும் இந்த அகங்காரத்தால எடுக்கின்ற முயற்சி எல்லாம் அதனுடைய நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த பாதையில் ஒரு தடை ஏற்படுகிறது. இந்த அகங்காரத்தால ஒரு சரிவு என்பது ஏற்படுகிறது. ஏதோ கொஞ்ச நாளைக்கு வீராப்பா 3 வேளை ஜபம் செய்வோம், அப்புறம் அதுவே தொய்வு ஏற்படுது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? நமக்குள்ள சதா பிராணாயாமம் என்பது நடைபெறாமல் இருப்பதற்கும் அடிப்படை காரணம் என்ன? எதுக்காக இந்த பயிற்சி எடுத்து அதை கை கூடணும் நம்ம நினைக்கிறோம்? அப்ப ஏதோ ஒண்ணு வறட்சி, ஏதோ ஒரு பற்றாக்குறை நமக்குள்ள இருக்கிறது. இப்ப பணம்னா ஒரு பல கோடிக்கு அதிபதியா இருப்பாங்க, ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க சில பேர், அவங்களுக்கு அதுல வறட்சி, பணத்துல வறட்சி. அதே மாதிரி ஒரு படிப்புல ஒருத்தர் 10 டிகிரி கூட முடிச்சிருப்பாங்க, இன்னொருத்தர் படிப்புல ஒண்ணு சுத்தமா இருக்காது, படிப்புல வறட்சி இருக்கலாம். அப்புறம் வண்டி வாகனம் கூட பல பேர் நிறைய இருக்காங்க, ஒருத்தர் வண்டி வாகனமே இருக்காதது, அதுல வறட்சி இருக்கலாம். அதே போல்தான் நமக்குள் உண்மையான அன்பு, கருணை, தயை இதனுடைய வறட்சித்தான் நமக்கு இந்த வித்தை சரிவர நமக்கு கைகூடாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணமே இதுதான். நம்மளுடைய ஜீவன் மேல நமக்கு உண்மையான அன்பு, கருணை, தயை இதுதான் பெரிய வறட்சியாக இருக்கிறது. இதில் தான் நாம் ஏழ்மை நிலையில் இருக்கின்றோம். இந்த ஏழ்மை நிலையை நாம் உயர்த்துவதற்குத்தான் டெய்லி பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். 3 வேளை பயிற்சி, 2 வேளை பயிற்சி, இல்ல சதா பிராணாயாம பயிற்சி. இயல்பாவே நம்மளுடைய இந்த குணம், இயற்கையோடு ஒத்த குணம், இயற்கையான குணம், அந்த குணத்தை, எது அன்பு, கருணை, தயை, இந்த குணத்தை நான் எனும் அகங்காரத்தால் நாம் இழந்ததால் தான் அதை மீட்டெடுக்கத்தான் நம்ம டெய்லி 2 வேளை பயிற்சியோ, 3 வேளை பயிற்சியோ, சதா பிராணாயன பயிற்சியோ, இதுக்கான கிரமங்கள் படி வாழறதுக்கான அதுக்கான முயற்சியோ இல்ல, இந்த அன்பு, கருணை என்னும் இந்த வறட்சியை போக்குவதற்காகத்தான் நம்ம பல விதத்துல இதை முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அடிப்படையில இயல்பான குணம் இதை வளர்த்து கொண்டாலே போதும். உங்களுக்குள்ள சதா பிராணாயாமம் என்பது இயல்பாகவே நடைபெறும். அதுக்குதான் அன்பே சிவம் என்பது. அந்த கருணை மிக்க பார்வை, நன்றி உணர்வு, இதனுடைய அடிப்படை பற்றாக்குறை தான். அப்ப இந்த பற்றாக்குறையை போக்குவதற்குத்தான் பல விதத்துல நம்ம கதி எடுக்கணும், பயிற்சி பண்ணணும், நிஷ்டைக்கு பயிற்சி பண்ணணும் முயற்சிக்கிறோம். அப்படி முயற்சிகள் தோல்வி அடைவதற்கான, மீண்டும் மீண்டும் அது தோல்வி அடைவதற்கான அடிப்படை காரணம் என்ன? நமக்குள்ள அந்த ஜீவன் மேல நம்ம இருக்கக்கூடிய தன்னில் தானே, தன்மீதே அந்த வறட்சி, அந்த அன்பினுடைய வறட்சி, கருணையுடைய வறட்சி தான். இதுதான் பற்றாக்குறை. இந்த ஒரு அடிப்படை புரிதல் இருக்கணும். அப்ப அந்த அடிப்படை புரிதலோடு இதை நடைமுறை வாழ்க்கையிலையும் நம்ம செயல்படுத்தணும். புரிதல் மட்டும் போதாது. இது இப்ப அடிப்படையில இது ஏன் வறட்சி ஏற்படுது? ஏன்னா நம்ம எடுத்துக்கொண்ட அந்த கேரக்டரை விட்டு நம்ம வர மாட்டேன்றோம். என்ன வேலை செய்யற இடமா எந்த கேரக்டர் எடுத்தமோ அதோட அதை முடிச்சிட மாட்டேன்றோம். அதை வீட்டுக்கு அப்படியே கொண்டு வரோம். இல்ல எங்க போனாலும் அந்த கேரக்டர் நமக்கு எடுத்துட்டு தான் சுத்திட்டு இருக்கிறோம். வேலை செய்யற இடத்துல என்ன போஸ்டிங்கோ அதே கேரக்டர் எடுத்துட்டு 24 மணி நேரமும் நம்ம சுத்திட்டு இருக்கிறோம்.
கூடவே சிறியது எந்த பேர்லயே லாக் ஆயிடுறோம். எனக்கு இந்த பேரு, அந்த பேர் என்ற ஒரு சின்ன வட்டத்திலே லாக் ஆயிடுறோம். அப்ப அடிப்படை அதே மாதிரிதான். ஒரு நம்ம குடும்பத்துல எந்த பொறுப்புல யாராருக்கு என்ன பொறுப்புல இருக்கிறோமோ, என் மகள்லாம் தந்தைக்கான கேரக்டர் மட்டும்தான் அந்த இடத்துல மகளோடு நான். அதே மாதிரி மனைவி என்றால் கணவனுக்கான கேரக்டரோடு தான் இருக்கணும். அதே வேலை செய்யற இடத்துல முதலாளிக்கான கேரக்டர் தான் இருக்கணும். நான் முதலாளியாக தொழிலாளி இருந்தா தொழிலாளிக்கான கேரக்டர் தான் இருக்க வேண்டும். அப்படி நம்ம இருக்கிறது இல்லையே. ஏதோ 10 வருஷத்துக்கு முன்ன இந்த கேரக்டர் கூட இப்ப தூக்கி வச்சிட்டு இருக்கோம். நான் அப்ப அந்த நிலையில இருந்தமேன்னு சொல்லிட்டு அதையும் நம்மளுக்கால விடுவதற்கான மனது இல்லை. இப்ப அடிப்படையில நமக்குள்ளது இந்த மாதிரி ஒரு அகங்காரத்துக்கான சிக்கல் இதுதான் இது. அப்ப இந்த சித்த வித்தை மார்க்கத்துல நம்ம பயணிக்க சொல்ல, அப்ப வித்தியார்த்திகளோடு பழகுதல், சித்த வித்தியார்த்திகள் அந்த நிலையங்களுக்கு நம்ம போக சொல்லிய சிறியது. அப்ப அந்த கேரக்டர்லயே வித்தியார்த்தி என்ற கேரக்டர்ல தான் நம்ம இருக்க வேண்டும். அந்த கேரக்டரில் இருக்கும் போது மட்டும்தான், ஏன்னா வித்தையை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்துல நம்ம பண்ற தப்பு என்னன்னு பொதுவா பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பெல்லாம் வேற வித்தையில புகுத்துறோம். நாம் எடுத்துக்கொண்ட தொழிலுடைய பொறுப்பெல்லாம் வித்தையில வேற நம்ம புகுத்துறோம். இப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை எது? நான் எனும் அகங்காரத்தினுடைய அது விளைவுத்தான். அப்ப அதனுடைய தன்மைத்தான். அப்ப திரும்ப திரும்ப வித்தை செய்யும் போதும் சரி, அது வித்தியார்த்தி என்ற நோக்கத்தோடு நம்ம உட்காருவதில்லை. அப்படி நோக்கம் அந்த நிலையோடு உட்காரும் போது தான் நம்ம ஜபத்திலேயோ நம்ம சுவாசத்திலேயோ முழுமையாக கவனம் செலுத்த முடியும். ஆனால் நான் எடுத்துக்கொண்ட போஸ்டிங் மேல, ஏற்கனவே இருந்த போஸ்டிங் மேல, நான் அப்படிப்பட்ட பர்சன் என்ற முறையில நம்மளுடைய ஜபத்தை ஆரம்பிக்கின்றோம். அப்ப அந்த இடத்துலயும் சிறியது அதற்கான அந்த கேரக்டர் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட போஸ்டிங்கான கேரக்டருக்கு எனக்கு மதிப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்ப அதில் தான் அந்த இடத்துல நமக்கு சிக்கல். அதுதான் அகங்காரம். இப்ப சொன்ன மாதிரி இந்த 10வது அத்தியாயத்துல அந்த எப்படி அந்த நீர்க்குமிழில அந்த சூரிய ஒளிப்பட்டு பலவிதமான பளிங்கு வர்ணமாக தெரிகின்றதோ, அப்படித்தான் நாம் எடுத்துக்கொண்ட இந்த கேரக்டர்கள் நான் எனும் அகங்காரம். இந்த அகங்காரம் தான் நமக்குள்ள எங்க போனாலும் சிறியது. நம்மளுடைய அந்த கேரக்டர் எடுத்துக்கொண்ட எந்த போஸ்ட்ல 10 வருஷம் 20 வருஷம் ஒரு போஸ்டிங்ல பேர் புகழ் கூட இருந்திருப்போம். அதுவே நம்ம வித்தைக்கு தடையாக இருக்கும் ஜபம் செய்யும் போது. அதே மாதிரி இப்ப இருக்கிற போஸ்ட் கூட நம்மளுக்கு தடையாக இருக்கும். அப்ப வித்தை சத்சங்கம் இல்ல நிலையம் என்ற முறையில கூட சிறியது வித்தியார்த்தி என்ற ஒரு முறையில இதில் நாமும் அனைவரும் வித்தியார்த்தி என்ற ஒரு அணுகுமுறை. அதே சமயம் நம்ம மட்டும் கிடையாது, அடுத்தவர்களுடைய கேரக்டர் கூட சிறியது எதையுமே அந்த இடத்துல பொருட்படுத்த கூடாதது. அவர்கள் எந்த நிலையில வேணாலும் இருக்கட்டும், அது எந்தனுடைய உயர் பதவியில கூட இருக்கட்டும், அவர்களும் வித்தியார்த்தி தான். அப்ப நமக்கு நாமும் அந்த வித்தியார்த்தி என்ற நிலை, அதே மாதிரி நம்மை சுத்தி இருப்பவர்களும் வித்தியார்த்தி என்ற நிலை. அப்படி அந்த வித்தியார்த்தி என்ற ஒரு கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும் போது மட்டும்தான் அப்போ வித்தியார்த்திக்குள்ளேயே அப்பதான் அந்த ஜீவனை மட்டும் பார்க்கக்கூடிய அந்த ஜீவனை பார்க்கக்கூடிய நோக்கம் என்பது நமக்குள்ள இயல்பாகவே அது வரும். அது அப்பதான் ஏற்கனவே 6வது அத்தியாயத்துல ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்திட்டார். அது மாயினுடைய இயல்பால உருவங்கள் தான் பல்வேறு வடிவங்களாக என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும்.
ஆனால் இருக்கக்கூடிய ஜீவன் என்பது ஒன்றுதான். ஒரு ஆடாந்தன்னா மாடாந்தன்னா கொசுவாக இருந்தால் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஜீவன் என்பது ஒன்றுதான். ஆனால் உருவங்கள் தான் பல விதத்தில் அது வேறுபாடுகளாக இருக்கின்றன. அதே போல்தான் அந்த வித்தையினுடைய இந்த பயணத்தில அவர்களுடைய உருவங்களும் பதவிகளும் தோற்றங்களும் ஆளுமைகளும் ஒவ்வொருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை, அதை மறுக்கவே முடியாதது. அது அவர்களுடைய தனிப்பட்ட திறமை, சாமர்த்தியம்தான், அதை மறுக்க முடியாதது. ஆனால் வித்தை என்று ஒன்று வரும்போது மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய ஜீவனை மட்டும்தான் நாம் பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம் தான் நமக்கு இருக்க வேண்டும். அகங்காரத்தின் விளைவால பதவி என்ற ஒரு அந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும் போதுதான் நமக்குள்ள இந்த வித்தை, நமக்குள்ள அன்பு, கருணை, தயை என்பது இல்லாமல் வெறும் வறட்சியாக போய்விடுகிறது. அதனால தான் அடிப்படையிலேயே நமக்கு ஜபம் பண்றோம், அந்த 1 மணி நேரம் நல்லா போகுது, அடுத்த நிமிஷமே சரியது அந்த மனமானது உலகத்தில் வியாபிக்க ஆரம்பித்து விடுகின்றது. அந்த வியாபகத்தன்மை தான் நமக்கு தொடர்ந்து சதா பிராணாயாமம் செய்ய முடியாமல் தடையாக இருக்கின்றது. அந்த தடைதான் நமக்கு அன்பு கருணை இல்லாமல் போய்விடுகிறது. திரும்ப திரும்ப நல்ல வித்தியார்த்தியா இருப்பாங்க, ஆனா சுண்டனா டென்ஷன் வரும். அவங்கள போல உச்சவகட்ட டென்ஷன் என்பது இருக்க முடியாதது. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிறார்கள், தன்னை ஆளுமைக்கு உட்படுத்தி கொள்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு அந்த ஏழ்மை நிலை, எதுல அன்பு என்ற நிலையில ஒரு ஏழ்மை நிலை, கருணை, தயை, இதுல ஒரு அதிகபட்ச ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள். அப்ப இந்த ஜீவ காருண்யம் எது, தன்னுடைய ஜீவன் மேல எத்தனை சதவீதம் அன்பு, கருணை, தயை தான் தானே ஒருவருக்கு உள்ளதோ அத்தனை சதவீதம் மட்டும்தான் இந்த மாயையில் இருக்கக்கூடிய இந்த வெளி உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ள பிற ஜீவன்கள் மேலேயும் அவர்களுக்கு அந்த அன்பு, கருணை, தயை என்பது இயல்பாக இருக்கும். அதை தாண்டி இல்ல நான் எல்லாரையும் ரொம்ப அன்பா நேசிக்கிறேன்னு வாங்கோ, ஆனா தான் உயிரை நேசிக்கிறது இல்லை. அப்ப அதெல்லாம் ஒரு நடிப்பு தான், ஒரு நாடகம்தான். அப்ப அத்தகைய நிலைக்கு நாம் வர வேண்டும் என்றால் தன்னுடைய ஜீவனை முழுமையாக 100% நேசிக்க தெரிய வேண்டும். அதுக்குதான் பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாயா சமுத்திரத்தில் நான் விடுதலை பெறுவதற்கு எனக்கு நல்ல வழியை காமியுங்கள். அப்ப அந்த ஜீவனில முழுமையான விசுவாசம் என்பது இருக்க வேண்டும். அதுதான் விடையா, அந்த விடை வந்துவிட்டது. பக்தி விசுவாசம் எதுவுமே பக்தி விசுவாசம். சிவானந்த பரமஹம்சர் மேல பக்தி விசுவாசமா? அது வெளிமுகம்தான். சிவானந்த பரமஹம்சருக்கென்று ஒரு தனி ஜீவன் இல்லை. ஜீவன் என்பது எல்லா விதத்திலும் ஒண்ணுதான். அப்ப முதல் பிரியாரிட்டி அவரவர்கள் ஜீவன் மேலேயே ஒரு பக்தி விசுவாசம். அந்த கேள்வியிலேயே அதில் விடை என்பது அமைந்து விட்டது. இந்த சித்த வித்தையினுடைய முதல் அத்தியாயம் முதல் கேள்வியிலேயே விடை வந்து விட்டது. ஆனால் அந்த மனம், சீடனுடைய மனமானது அது வெளிநோக்கிய பயணமாக இருப்பதால் தான் இத்தனை விளக்கங்கள் என்பது 22 அத்தியாயங்கள் என்பது தேவைப்படுகிறது. அப்ப அந்த பக்தி விசுவாசம் அதுதான் அன்பு, கருணை, தயை தன்னுடைய ஜீவன் மேல இருக்க வேண்டும். அதுக்குத்தான் நாம் எடுத்துக்கொண்ட
நான் பணக்காரன், நான் இல்ல இந்த வேலையில இருந்தேன், இல்ல இப்ப இருக்கிற, எனக்கு இவ்வளவு மதிப்பு குத்தாகணும், இந்த இடத்துல எனக்கு கௌரவம் குத்தாகணும், அப்படியே அந்த வித்தியார்த்தி என்ற நிலையை கடந்து இருப்பதால் தான். அப்ப சித்த வேதம் வித்தியார்த்தி நமக்குள்ள சதா பிராணாயாமம் நடக்க வேண்டும் என்றால் நாம் வித்தியார்த்தி என்ற நிலைக்கு நாம் மாற வேண்டும். அது 24 மணி நேரமும் நமக்குள்ள அது மாற வேண்டும். அப்பதான் நமக்குள்ள அந்த ஜீவன் மேல அன்பு, கருணை, தயை என்பது இயல்பாகவே வரும். அது அந்த இயல்பு தான் உங்களுக்கு சதா பிராணாயாமமாக அதுவாகவே இயல்பாகவே மாறும், தானாகவே மாறும். அதுக்குத்தான் இந்த சித்தவித்த பயிற்சி. இது 1 மணி நேரம் பண்ற பயிற்சி என்பது இது கிடையாது. இது சதா தொடர்ந்து நமக்குள்ள நடத்த வேண்டும் என்பது எதுக்கு? குறிக்கோள் இது எதுக்குதான்? நம்மளுடைய ஜீவன் மேல நமக்கு முதல்ல பக்தி விசுவாசம் வேண்டும். அதுக்கு அப்ப அதுதான் ஜீவனையே தன்னைத்தான் பார்க்க வேண்டும். மற்றொன்றை பார்த்தால் பிரயோஜனம் இல்லை. தன்னைத்தான் அறிய வேண்டும் என்றால் தன்னைத்தான் பார்க்க வேண்டும். தன்னையே தான் பார்ப்பது என்பது எது? தன் ஜீவன் மேல அன்பு, கருணை, தயை. அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நாம் நன்றி பூர்வமா, உணர்வு பூர்வமாக அதை பார்க்க முடியும், ரசிக்க முடியும். அப்போ இத்தகைய குண இயல்புகளை வளர்த்துக் கொள்வதற்குத்தான் நம்மளுக்கு கிரமங்கள் விதிக்கப்பட்ட விதி எது? அந்த கிரமங்கள் விதியை நாம் முழுமையாக இதை மேற்கொள்ளும் போது, அது சரியா கடைபிடிக்கும் போது தான் இயல்பாகவே நமக்குள்ள அது வர ஆரம்பிச்சிட்டோம். அது அந்த ஜீவனுடைய இயல்பான அது சத்துவ குணம்தான். அது வெளியில் வெளிப்படும் போது மாயையில் அது அல்லா ஜீவன் மேலே அந்த கருணை, அன்பு தான். அதுதான் அது சத்துவ குணம், ஜீவனுடைய ஏற்கனவே இயல்பு. அதுதான் அது. அப்ப அந்த குணத்தோடு இருக்கும் போது தான், அதையும் விடும் போது தான், அந்த மனம் என்பது அசையாமல் நிற்கும் போது தான், அடங்கிய மனமாக இருக்கும் போது தான் இந்த முக்குணங்களையும் நாம் விடுகின்றோம். அத்தகைய நிலைதான் அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த தன்மை, அது இயல்பை அது பெற்றுத்தரும். அது அப்ப அது முழுமையாக அது முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த தமோ குணத்திலிருந்து ரஜோ குணத்துக்கு மாறி, ரஜோ குணத்திலிருந்து சத்துவ குணத்துக்கு மாறி, அந்த சத்துவ குணத்தையும் நாம் அடங்கி அதையும் நம்ம விட வேண்டும். அப்பதான் அடங்கிய மனமாக வரும். அது அப்ப ஜீவன் மேல முழுமையாக அன்பு, கருணை, தயை நம்மளுடைய ஜீவன் மேலேயே நமக்கு இருக்கும் போது மட்டும்தான் அது இயல்பாகவே நமக்கு அது சதா பிராணாயாமமாக அது மாறும். அது அப்படி மாறும் போதுதான் அது அடங்கிய மனமாக மாறும். அது அந்த அடங்கிய மனமோடு தான் அது ஜீவன், அது உற்பத்தியான இடத்தில் ஐக்கியமாகும். அப்படி அந்த ஜீவனாகி அந்த சிவன் அக்ஷரமாய் ஆகாசமாகி அதுதான் பிரம்மானந்த நிலையம் பெற்றுத்தரும். அந்த நிலைதான் கடைசியில் 1000 சூரியர் கோடி பிரகாசம் உள்ள நம்முடைய சைதன்யமாக அது மாறும். அது அத்தகைய மாற்றத்துக்குத்தான் நமக்கு அந்த சித்தவித்தை பயிற்சி. அந்த சித்தவித்தை பயிற்சி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள இந்த குணங்கள் ட்ரூ அன்பே சிவம் என்ற அந்த ட்ரூ அன்பு கருணைக்காகத்தான். அதனுடைய வறட்சியை நமக்குள்ள, அதில்தான் நம்ம வறட்சியாக இருக்கின்றோம். ஏழ்மை நிலையில் அதில் தான் இருக்கின்றோம். அந்த ஏழ்மை நிலையை போக்குவதற்காகத்தான், அதற்குத்தான் நாம் எடுத்துக்கொண்ட உலகத்தில் மாயையில் நாம் வெளியில் வியாபிக்க உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட கேரக்டர்களை அப்படியே சித்த வித்தைக்குள்ளேயும் கொண்டு வரும் போது மட்டும்தான் நமக்கு நான் எனும் அகங்காரமாகியது மேலும் வித்தை நமக்கு செழிப்படையாமல் தடையாக இருக்கின்றது. மாயைக்கு தேவைத்தான் பல வகையான கேரக்டர்கள். எடுத்துக்கொண்ட தொழில் போஸ்டோ, இல்ல குடும்பத்துல ஒவ்வொரு உறுப்பினருக்கு ஏற்ற நம்ம கேரக்டரோ எல்லாம் மாயைக்கு தேவைத்தான். ஆனால் வித்தைக்கு, உண்மைத்தன்மைக்கு அது நேர் விபரீதமானது வித்தை.
எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த மாயையினுடைய நிலை அதுதான் இருந்தது. அப்ப அந்த உண்மைத்தன்மையை உணர வேண்டும் என்றால், நாமாக இருக்க வேண்டும் என்றால், நமக்குள் அன்பு, கருணை, தயை என்ற இந்த குணங்களோடு முழுவதுமாக இருக்கும் போது மட்டும்தான் அது தானாகி தன்மயமாக தீரக்கூடிய அந்த நிலையை அது பெற்றுத்தரும். மாயைக்குத்தான் பலவித கேரக்டர்கள், வித்தைக்கு அது தேவையில்லை. தானாய் தன்மயமாவதற்கு எல்லாத்தையும் நான் எனும் அகங்காரம் ஆகிய இந்த பளிங்கு வண்ணம் எப்படி அந்த நீர்க்குமிழில பல வண்ணங்கள் ஜொலிக்கின்றதோ, அந்த மாதிரி தான் பலவித கேரக்டர்களாக நம்ம இருந்து கொண்டு இருப்பதால் தான் அதுதான் மனதினுடைய நிலை, அதுதான் சக்தியாகிறது, அதுதான் சுக்கிலமாகிறது. அதனுடைய மாயினுடைய பலவித பரிணாமங்கள் தான், அதுதான் விஷ்ணுவாக நமக்கு தென்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு மாயையிலிருந்து இந்த உண்மை தன்மையில் நாம் 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ள தன்மையாக பிரகாசிக்க வேண்டும் என்றால், நமக்குள் நம்மளுடைய ஜீவன் மேல உண்மையான பக்தி விசுவாசம் தேவை என்பது தான் இன்றைக்கு நான் உங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட விஷயம். யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கூறலாம். தொடர்ந்து யாராவது பேசுறதா இருந்தாலும் பேசலாம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. என்ன பேசுறது கேக்குதுங்களா? சொல்லுங்க ரமேஷ். மைக் கட் ஆயிடுச்சு, மியூட் ஆயிடுச்சு. இப்ப கேக்குதுங்களாங்கய்யா? இப்ப கேக்குதுங்க, இப்ப கேக்குது. ஓகேங்க, சரிங்க. நான் ஷார்ட்டா இந்த 10ஆம் அத்தியாயத்தை பத்தின ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த 10ஆம் அத்தியாயத்தில் சீடன் வந்து கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, எல்லா பொருள்களை பற்றியும் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம், ஆனால் ஒரே பொருளை தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ மனசை பற்றி பேசுகிறதா இருந்தால் அதுவே விஷ்ணுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது, அதுவே சுக்கிலம்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது, அதுவே ஜீவசக்தியான வாயுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு அகங்காரத்தை பற்றி பேசுகிறதா இருந்தால் கூட அதைவே சாமி வந்து உலகம்னு சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல ஜடம்னு சொல்லியிருப்பார், இன்னொரு இடத்துல நான்கிற நிலைமைன்னு சொல்லியிருப்பார், இன்னொரு இடத்துல பிரம்மான்னு சொல்லியிருப்பார். இப்படி ஒரே பொருளுக்கு எதுக்கு இத்தனை வகையான ஒரு பெயர்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த அத்தியாயத்தினுடைய கேள்வியே இருக்கும். அது இந்த அகங்காரத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 வகையான விஷயங்கள் மட்டும் கிடையாது. பொதுவாகவே ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம், அதிலிருந்து ஜீவன்கிற நிலைமை வந்ததாக சொல்கிறோம், ஜீவன்லேருந்து மனம்ங்கிற ஒரு நிலைமை வந்ததாக சொல்கிறோம், மனதிலிருந்து அகங்காரங்கிற நிலைமை வந்ததாக சொல்கிறோம், அப்புறம் உலகங்கிற நிலைமை வந்ததாக சொல்கிறோம். இப்படி ஏகப்பட்ட நிலைமைகளை இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறாரு. இதெல்லாமே வேறு வேறு கிடையாது, இது எல்லாமே ஒன்று தான், ஒரே ஈஸ்வரன் தான். அவருக்கு குணங்கள் மாறுபாடு உண்டாகும் போது அவருக்கு பெயர்களுடைய மாறுபாடு உண்டாகுது. ஏன்னா அது அடையாளமாக சொல்கிறதுக்காக, இந்த பெயரோடு இருந்தால் அவர் இந்த குணத்தோடு இருப்பார், அவர் இந்த வேலைகளை செய்வார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஆனால் அகங்காரமாக இங்கே செயல்படுறதும் அதே ஈஸ்வரன் தான், மனமாக செயல்படுறதும் அதே ஈஸ்வரன் தான், ஜீவனாக செயல்படுறதும் அதே ஈஸ்வரன் தான், எந்த வேலையும் செய்யாமல் களங்கம் இல்லாமல் இருக்கக்கூடியதும் அதே ஈஸ்வரன் தான். அதனால தான் ஈஸ்வரனுடைய 2 நிலைமைகளாக சாமி முதல் அத்தியாயத்திலேயே களங்கமுள்ள தன்மை அப்படிங்கிறதும் களங்கம் இல்லாத தன்மை அப்படிங்கிறதுமா பிரித்து சொல்லியிருந்தார். அந்த களங்கம் இல்லாத தன்மையில் அது ஈஸ்வரன் தான், அதுக்கு மேலே அவரை பற்றி பேசுகிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் களங்கமுள்ள தன்மையில் அவர் நிறையா வேலைகளை செய்கிறாரு, நிறையா குணங்கள் அடைகிறாரு. அப்போ அந்த வெரைட்டியை நாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வேறு வேறு பெயர்களை இங்கே அழைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அம்மாவுக்கு எனக்கு மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்குது.
என்னுடைய பாட்டிக்கு நான் பேரன் அப்படிங்கிற ஸ்தானத்தை அடைய வேண்டியதாக இருக்குது. என்னுடைய மனைவிக்கு நான் கணவன்கிற ஸ்தானம் இருக்குது. என்னுடைய குழந்தைகளுக்கு நானே அப்பாவாகவும் இருக்கிறேன். என் கூட வேலை செய்கிறவங்களோட இருக்கும்போது நான் சக ஊழியனாகவும் இருக்கிறேன். என்னுடைய நண்பர்களோட நானும் நண்பனாகவே இருக்கிறேன். எனக்கு தங்கச்சி இருந்தாங்கன்னா நானே அண்ணனாகவும் இருக்கிறேன். அப்போ எனக்கு எப்படி ஒரே ஆள் தான், ஆனால் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் அந்யோன்யமாக பழகிற அந்த விதத்தை வச்சு எனக்கு ஏகப்பட்ட உறவு முறைகள் அடிப்படையில் எனக்கு வேறு வேறு ஸ்தானங்கள் இருக்குதோ, அதே மாதிரி தான் இந்த ஈஸ்வரனுக்கும் வேறு வேறு ஸ்தானங்கள்ங்கிறது கிடைக்கிது. அவருக்கு சத்வகுணம் அப்படின்னு சொல்லி ஒரு குணம் உண்டாகும் போது அந்த சத்வகுணத்தோடு அவர் வேலை செய்யும் போது அவரை ஜீவன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவருக்கே ரஜோகுணத்தோடு அவர் வேலை செஞ்சாருன்னு சொன்னால் அவரை மனம்னு சொல்லிக்கிறோம். அவரவே தமோ குணத்தோடு அவர் வேலை செஞ்சார்னா அவரவே அகங்காரம்னு சொல்கிறோம். எந்த குணமும் இல்லாமல் இருக்கும்போது அவரை ஈஸ்வரன்னு சொல்கிறோம். அதுக்கு தான் சாமி இந்த சமுத்திரத்தை ஒரு அடையாளப்படுத்தி சொல்லியிருப்பார். ஒரு தரிசு நிலமாக இருக்கக்கூடிய பள்ளங்களோடு கூடி இருக்கக்கூடிய ஒரு தரிசு நிலம். அதை என்னன்னு கேட்டால் நம்ம தரிசு நிலம்னு தான் சொல்லுவோம். அதில் கொஞ்சம் மழை எல்லாம் பெஞ்சு அதில் ஜலமெல்லாம் அந்த பள்ளங்களெல்லாம் நிரம்பி ஆறாகவோ குளமாகவோ குட்டையாகவோ இல்லை சமுத்திரமாகவோ அது மாறி இருக்கும்போது அதை நாம் என்ன சொல்கிறோம், ஜலங்களோடு கூடியே இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரம் அப்படின்னு அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுக்கு கீழே அதே தரிசு நிலம் தான் இருக்குது. மேலே ஜலம் நிரப்பப்படும் போது அதை சமுத்திரம்னு சொல்கிறோம். இந்த நடுக்கடலில் இருக்கக்கூடிய சமுத்திரம் அது அசையாமல் அமைதியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் தள்ளி ஓரங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அலையடிப்புங்கிறது உண்டாக ஆரம்பிக்கும். இந்த காற்றினுடைய அந்த போக்குவரத்துனால அலையடிப்பு அப்படிங்கிறது நடக்கும். அப்போ அசையாமல் இருக்கக்கூடியதை சமுத்திரம்னு சொல்கிறோம். அதுவே கொஞ்சம் அசைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது அலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே அலை ஒரு பாறை மேலே முட்டி மோதி அதில் நுரை உண்டாகும் போது அது நீர்க்குமிழிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே சமுத்திரத்திலேருந்து ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போய் லேப் டெஸ்டிங் கொடுத்தாலும் H2O தான் சொல்ல போகிறாங்க. ஒரு அலை அடிக்கக்கூடியதுலேருந்து ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போய் லேப் டெஸ்டிங் கொடுத்தாலும் H2O தான் சொல்ல போகிறாங்க. அந்த நுரையை எடுத்துகிட்டு போய் லேப் டெஸ்டிங் கொடுத்தாலும் அதையும் H2O தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த ஜலம்தான் அதனுடைய தன்மை வேறுபடுறதுனால அதுக்கு வேறு வேறு பெயர்னு சூட்ட வேண்டியதாக இருக்குது. நுரைனா அதனுடைய குணம் வேறு, அலைனா அதனுடைய குணம் வேறு, சமுத்திரம்னா அதனுடைய குணம் வேறு. அப்போ அந்த குணங்களுக்கு தகுந்தபடி அது ரியாக்ட் பண்ணுது. அது ரியாக்ட் பண்ணுறதுக்கு தகுந்தபடி அங்கே தொழில்களில் மாறுபாடு, செயல்பாடுகளில் மாறுபாடு உண்டாகுது. அந்த மாறுபாடுகளுக்கு அனுசரித்து நாம் புரிஞ்சுக்கணும், அவர் எந்த நிலைமையில் இருக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே சமுத்திரம், அலை, நுரை இப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ஈஸ்வரனுடைய நிலைமையும். அதனால் விஷ்ணுவுக்கு பல பெயர்கள் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அது ஈஸ்வரனுக்கே பல பெயர்கள் தான். அந்த ஒரே ஒரு வஸ்துவை தவிர இங்கே உலகத்தில் வேறு எந்த வஸ்துவும் கிடையாது. அந்த ஒரே வஸ்துவுக்கு குணங்களுடைய மாறுபாடு உண்டாகும் போது அதை நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக தான் அதை வேறு வேறு பெயரோடு அழைக்கிறோமே தவிர வேறு வேறு வஸ்துக்களுங்கிறதே இந்த உலகத்தில் கிடையாது. அகங்காரம்னு ஒன்று இருக்குது, ஒரு நிலைமை இருக்குது, மனம்னு வேறொருத்தர் இருக்கிறாரு, ஜீவன் இன்னொன்று இருக்குது, அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம அகங்காரத்தோட போட்டி போட்டு அதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது யாரோட சண்டை போட போகிறோம் அப்படின்னா சாட்சாத் அதே ஈஸ்வரனோட தான். அந்த ஈஸ்வரனோட தான் நாம் முட்டி மோத போகிறோன்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய வேலை இந்த அகங்காரத்துக்கு எதிர்த்து நிற்கிறது கிடையாது, அந்த அகங்காரத்தை சரியான வகையில் பயன்படுத்துறது. அதனால தான் பின்வரும் அத்தியாயங்களை சாமி சொல்லுவார், சூத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையானது அது அகங்காரத்துக்கானது. ஆனால் நம்மளுடைய அகங்காரமானது இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னா நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்காக வேண்டி வெளியில் அது ஓடிட்டு இருக்குது. அதுக்கு தான் இப்போ நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால எதிர்த்து நின்றுட்டுருக்குறோம். அகங்காரமே இருக்கக்கூடாது, அகங்காரத்தை அடக்கி ஒடுக்கணும், அகங்காரத்தை இல்லாமல் செய்யணும்னு சொல்லிலாம் நாம் போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நாம் போர்க்கொடி தூக்குறது யாரு கூட அப்படின்னு கேட்டால் அதே ஈஸ்வரன் தான் அங்கே அகங்காரமாக வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. அவரோட தான் சண்டை போட்டுட்ருக்குறோம். ஆனால் இங்கே சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அகங்காரமாக தமோ குணமாக அவர் இருக்கக்கூடிய அந்த குணத்தை மட்டுமே நசி செய்யணும். அந்த தமோ குணம் என்னைக்கு அது இல்லாமல் போகுதோ அப்போ அது அகங்காரங்கிற தன்மையை விட்டுரும். அதுக்கு உண்டான வேலைகள் அது செய்யாது. எனக்கு ரஜோகுணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால், அந்த மனம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ரஜோகுணத்தை நம்ம இல்லாமல் செஞ்சுட்டாலே போதும், அங்கே மனமானது அங்கே செயல்படாது. அவர் மனமாக அங்கே செயல்படவே மாட்டார். ஜீவனுங்கிற அவஸ்தை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம சத்வகுணத்தை மட்டும் நீக்கினா போதும்,
அவர் ஜீவனாக அங்கே செயல்பட மாட்டார், அவர் ஈஸ்வரனாகவே இருப்பார். அப்போது ஜீவேஸ்வர ஐக்கியம்ங்கிறது என்ன? இந்த ஜீவன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளும் ஈஸ்வரன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பொருளும் ரெண்டும் சேர்றது தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. குணம் இல்லாத ஒரு பொருளுக்கு சத்வகுணம் வந்ததுனால அது ஜீவன்னு சொல்கிறோம். எப்போ அந்த சத்வகுணம் நீங்கி போகுதோ, அது நசிஞ்சு போகுதோ, அது மீண்டும் அது ஈஸ்வரனாகவே மாற்றம் அடைஞ்சிரும். அது தன்னுடைய பழைய நிலைமைக்கு போயிடும், ஆதி நிலைமைக்கு போயிடும். அதுதான் சமாதி, சமமான அந்த நிலைமை, ஆதி நிலைமைக்கு சமமாக போகும். அப்போ ஜீவனுடைய ஆதி நிலைமை என்ன? குணமற்ற நிலைமையில் இருக்கிறது. அப்போ சத்வகுணத்தை நாம் இழக்கும் பொழுது நாம் ஜீவேஸ்வர ஐக்கியங்கிற அந்த குணமற்ற நிலைமைக்கு போக முடியும். ஸோ இதைத்தான் நமக்கு சாமி வந்து இந்த 10ஆம் அத்தியாயத்தில் சொல்ல வர்றார். அதனால் நாம் இங்கே வேறு வேறு பொருள்கள் இருக்குது, வேறு வேறு பெயர் விட்டு அழைக்கிறதுனால அப்படின்னு சொல்லி நாம் எண்ண வேண்டியதில்லை. ஒரே பொருள் அது பல்வேறு வகையான குணங்கள் அடையும் போது அதனுடைய தொழில்களில் மாறுபாடு இருக்குது. அந்த மாறுபாட்டை நம்ம அடையாளப்படுத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக அது என்ன வகையான குணத்திலிருந்து வேலை செய்யுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி வேறு வேறு பெயர் சொல்லியிருக்கிறாங்களே தவிர அதுக்கு வேறு வேறு பொருட்கள்லாம் நம்ம எண்ண வேண்டியது இல்லை. அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தில் சாமி வந்து நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வரப்போகிற அவர் வந்து நம்ம வசந்த் அவங்க தான் வராங்க. நம்ம பாலசுப்ரமணியம் ஐயாவுடைய மருமகன் அவர் வராரு. ஏன்னா அவர் பேசி ரொம்ப நாள் ஆகுது. ஒரு நல்ல ஊட்டமாக நமக்கெல்லாம் ஊக்குவிப்பு கொடுக்குற அளவுக்கு நல்லா பேசக்கூடிய ஒரு தம்பி அவர். ஸோ அதனால் அவரை தான் இன்வைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நாளைக்கு 8:30 மணியிலேருந்து காந்தாமா பாடல் பாடி முடித்ததுமே அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவருடைய செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செஷனில் இருக்கக்கூடிய கேள்விகளாகட்டும், இல்லை பொதுவாக இருக்கக்கூடிய கேள்விகளாகட்டும், சித்தவேதம் சார்ந்த எந்த ஒரு கேள்விகளாக இருந்தாலும் அவரோட நீங்கள் கேட்கலாம். அவருடைய புரிதல்களை அவர் வெளிப்படுத்த தயாராக இருக்கிறாரு. ஸோ நம்ம அதன் மூலமாக நம்மளுடைய புரிதல்களை நம்ம புது வகையாக புதுப்பிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சது. வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை தெரிவிக்கிறதா இருந்தால் தெரிவிக்கலாங்கய்யா. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா பாலசுப்ரமணியம் ஐயா? நிறைவு செய்திடலாங்க. சந்தோஷங்க. அப்போ நாம் இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வசகத்தை சொல்லி வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சத்திய வசத்தை காப்பாற்றுறதுக்கான முழு முயற்சிங்கிறது நமக்குள்ளார எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த வேலை செய்யும் போதும் நம்ம இடைவிடாமல் மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது சாமி சொன்ன ஃபார்முலாவில் செய்யணும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு தெரிந்த வகையில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த கதி மாற்றம்ங்கிறது அங்கே உண்டாகிறது கிடையாது. அதனால் எவ்வளோ வினயமாக செய்ய முடியுமோ, எவ்வளோ ஸ்லோவாக செய்ய முடியுமோ அவ்வளோ நிதானமாக செய்யணும். அந்த நிதானம்ங்கிறது அந்த கதியில் வர வர அந்த மனமானது அது உள்நிலைப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள்ங்கிறது ஏற்படும். இப்போ நம்ம ஸ்லோ சைக்கிள் ரேஸில் கலந்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ டெட் ஸ்லோவாக போகிறோமோ, எவ்வளோ லேட்டாக போய் அந்த கிரீஸை தொடுறோமோ அப்போ நம்ம வின்னர். அப்போ தான் நமக்கு கப்பு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்பவும் ஸ்லோவாக போவோம். அப்போ பேலன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது, அது இயல்பாக கிடைக்காது. அது லெஃப்ட்டு ரைட்டோ அது சாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுல கவனத்தை வச்சுக்கிட்டே இருப்போம். பேலன்ஸ் பண்ணுறதுல கவனம் இருக்கும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எவ்வளவோ ஆரவாரப்படலாம், அப்படி தான் நல்லாவா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நம்மளை ஊக்கப்படுத்தலாம். ஆனால் அது எதுவுமே நம்ம காதில் விழுகாது. சுற்றி யார் யார் இருக்காங்கன்னு நம்மளால் கவனிக்க கூட முடியாது. ஏன்னா நம்ம கவனமெல்லாம் எங்கே இருக்குன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுல இருக்கும். ஏன் அந்த கவனம் அங்கே பேலன்ஸ் பண்ணுறதுல குவிஞ்சது அப்படின்னா அங்கே நம்ம ஸ்லோவாக போகிறதுனால தான். அதனால் அந்த டெட் ஸ்லோவாக போகும்போது அங்கே கவனமானது அங்கே குவிக்கப்படுது. இதுதான் இயல்பான ஒரு விஷயம். அதே ஸ்பீடு பைக் ரேஸோ ஸ்பீடு சைக்கிள் ரேஸோ நம்ம கலந்துக்கிட்டோன்னு சொன்னால் அந்த ஸ்பீடே வந்து பேலன்ஸை அதை கவர் பண்ணிக்கும். ஸோ நாம் பேலன்ஸை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அங்கே கையை விட்டுட்டு கூட நம்ம ஓட்டலாம், தப்பு இல்லை. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், பேலன்ஸ் மிஸ் ஆகாமல் போயிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம பின்னாடி இருக்கிறவங்கள பார்க்கலாம், முன்னாடி இருக்கிறவங்கள பார்க்கலாம், சைடில் இருக்கிறவங்கள பார்க்கலாம், இல்லை வேறு எதையா சிந்திச்சுட்டு கூட நம்மளால் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஆனால் ஸ்லோ சைக்கிள் ரேஸில் இது நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்ம கவனம் முழுக்க இங்கே இருந்தால் தான் விழாமல் இருப்போம், கால் கீழே ஊனாமல் அப்படின்னு போயிட்டுருப்போம். அதே மாதிரி தான் நம்முடைய கதி அபியாசமும் இருக்கணும்.
எவ்வளோ ஸ்லோவாக, எவ்வளோ வினயமாக, எவ்வளோ லகுவாக அதை நம்ம மெதுவாக மேலே கொண்டு போய் கீழே இறக்குறோமோ அந்த அளவுக்கு மனமானது உள்ளுக்குள்ளார குவிக்கப்படும். நம்ம ஸ்பீடாக மேலேயும் கீழே நடத்திட்டு இருந்தோம்னு சொன்னால் கவனம் வேறு எங்கெங்கேயோ போயிட்டே இருக்கும். கதி எடுத்துகிட்டே இருப்பான், அது ஒரு 10 விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் பலன் கிடையாது. அதனால தான் சாமி வந்து இந்த கதி அபியாசம் செய்யும் போது வினயமாக, லகுவாக, ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாக அப்படின்னா நமக்கு ஒரு வெளி சுவாசம்னு ஒன்று போயிட்டுருக்கு பாருங்கள், மூக்கின் வழியாக. அது பார்த்தீங்கன்னா போகிறதும் தெரியறதில்ல, வர்றதும் தெரியறதில்ல, எந்த ஒரு சப்தமும் இல்லை, எந்த ஒரு சேட்டைகளும் அது செய்கிறதில்ல, எதையும் உரசுறது இது மாதிரி எதுவுமே இல்லை. அது போகிறது வர்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி நம்மளுடைய உள்கதியானது அவ்வளோ லேசாக போகணும், அவ்வளோ மெதுவாக போகணும். அப்படி அது போகிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அது இன்னும் நம்ம அந்த ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும். அது நீளம்ங்கிறது அப்போ அதிகமாக ஆரம்பிக்கும். எவ்வளோ ப்ரெஷர் நம்ம கம்மி பண்ணி கதி அபியாசம் பண்ணுறோமோ, எவ்வளோ டெட் ஸ்லோவாக அதை நம்ம நகர்த்தி அந்த கதியை அபியாசம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீளமானது அதிகமாகும். அந்த நீளம் அதிகமாகணும், அதே நீளம் கீழேயும் மேலேயும் சமமாக இருக்கணும். ஸோ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கதியானது இடையில கட் ஆகாமல் அது அப்படியே யூட்டர்ன் போட ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறனால தான் ஒரு இடத்துல ப்ரெஷர் தீந்து போய் அங்கே கட் ஆகி இன்னொரு ப்ரெஷர் எடுத்துகிட்டு வந்து கீழே இறக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் ப்ரெஷர் நம்ம கொடுக்கறது கம்மி பண்ண மேலே போகிற கதி அது அப்படியே திரும்பி கீழே இறங்க ஆரம்பிக்கும். அது அப்படியே யூட்டர்னாக வரும். அப்போ நமக்கு இது மேலே போகிற கதியாக கீழே இறங்குற கதியாக எதுவுமே தெரியாது. அது அந்த அபியாசம் பண்ணுறவங்களுக்கே தெரியாது. இன்னொருத்தர் காது கொடுத்து கேட்டால் அவங்களாலே அது கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ ஒரு நீளமான கதி எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, எங்கேயுமே நிறுத்த மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் நிறையா பேர் எல்லாம் யோசிப்பாங்க. நாமளும் அப்படி தான் யோசிச்சுட்ருப்போம். ஆனால் அது என்னடானா அது மேலேயும் கீழே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். நாம் நினைக்கக்கூடிய அந்த இடத்துல அது ஒரு 10 ரவுண்ட் அடிச்சுட்டு போயிருக்கும். ஆனால் நாம் இன்னமும் அந்த மேலே ஏறின கதி எப்போ நிற்கும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அது நிற்கவே நிற்காது. அதுக்கு பேர் தான் ஏக கதி அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரே கதியாக ஓடக்கூடியதுன்னு. இப்போ நமக்கு ஏக கதி ஓடலை, மேலேயும் கீழேயும் 2 கதியாக ஓடிட்டுருக்குது. இதை நம்ம எந்த அளவுக்கு டெட் ஸ்லோ பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு ஸ்லோவாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது மேலே போய் அது கட் ஆகாமல் அப்படியே கீழே திரும்பும், கீழே இறங்குறது கட் ஆகாமல் அப்படியே மேலே போகும், இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். இதை அகண்ட கதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கண்டம் அப்படின்னா துண்டாகிறது, அகண்டம் அப்படின்னா துண்டாகாமல் இருக்கிறது, கட்டாகாமல் ஓடுற கதி. இதை தான் அகண்ட ஜபம்னு கூட சில பேர் வந்து அதை வைப்பாங்க. அகண்ட ஜபம்னா ஒரு அறையிலே தொடர்ந்து ஜபம் நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறை அங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் உண்மையாக அது கிடையாது. நம்மளுடைய கதி கட்டாகாமல் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் அகண்ட ஜபம்ங்கிறது, அதுதான் அகண்ட கதி அப்படிங்கிறது. அந்த கதி தான் சாமி ஏக கதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த ஏக கதி தான் சமிரணன்கிற கதிக்கு சரியான கதி, அதுக்கு ஈக்குவலண்டான கதி. அந்த அகண்ட கதிங்கிற அந்த ஏக கதி உள்ளே ஓடிச்சுன்னு சொன்னால் நம்முடைய மனமானது உள்ளுக்குள்ளார வந்து சரண்டர் ஆயிரும். ஏன்னா நம்ம சுவாசம் வெளியில் போகவே போகாது. அந்த மூக்கின் வழியாக போகக்கூடியது முழுவதுமாக நிறுத்தப்படக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது அங்கே ஏற்படும். ஸோ அந்த கதி நமக்கு வரும்போது தான் மனசால் எதையுமே நம்மளால் சிந்திக்க முடியாது, சப்திக்க முடியாது, சுவாசத்தை வெளியில் கொடுக்க முடியாது. அப்போ அந்த கதி வரும்போது தான் இந்த சத்தியவசத்தை நம்மளால் சரியாக காப்பாற்ற முடியும். நமக்கு அந்த கதி வரலன்னா நாம் பாட்டு கதி எடுத்துகிட்டே இருப்போம், இங்கே சுவாசம் பாட்டுக்கு வெளியில் போயிட்டே இருக்கும், மனசு எதையாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கும், அந்த கதியினுடைய சப்தம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளால் இந்த சத்தியவசத்தை காப்பாற்ற முடியாத நிலைமையிலே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் சாமி சொன்ன ஃபார்முலாவை நம்ம எல்லாரும் கவனத்தில் வச்சுருந்து எவ்வளோ வினயமாக, எவ்வளோ லகுவாக, மெதுவாக அதை கொண்டு போக முடியுமோ அவ்வளோ மெதுவாக கொண்டு போகணும். சாமி இன்னொரு உதாரணம் கூட சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, ஒரு எண்ணெயை எடுத்து ஒரு பாட்டிலில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய எண்ணெயை இன்னொரு பாட்டிலில் ஊற்றணும். அங்கே புனல் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டிலுடைய வாய் வந்து குறுகியே தான் இருக்குது. இப்போ இந்த எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றணும்னு சொன்னால் நம்ம எவ்வளோ மெலிசாக ஊற்றுவோம், அது கீழே சிந்தாமல் ஊற்றுறதுக்காக. அதனுடைய கனமானது ஒரு நூல் அளவுக்கு மெதுவாக இறங்குற மாதிரி எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி கதி இருக்கணும்னு சொல்லி ஒரு உதாரணம் சொன்னதாகவும் ஆசிரமத்தில் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கதியானது எவ்வளோ மெலிசாகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனதினுடைய ஸ்திரத்தன்மை, உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்கக்கூடிய தன்மையானது அதிகப்படும். அப்போ தான் நமக்கு அது நிஷ்டைக்கு அதிக அளவில் கை கொடுக்கும், சீக்கிரமாக நிஷ்டை நம்ம கை கூடுறதுக்கான ஒரு வழிவகை செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாத்துக்கும் இந்த வேலையில் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.
விஷ்ணு